அன்னைக்கு நாம பார்த்த மரப்பாச்சி பொம்மை, குழந்தைய படுக்க வைக்கிற தொட்டில், நடவண்டி இதெல்லாம் இன்னைக்கு காணாமலே போச்சு. ஆனா இன்னைக்கும் நாம பார்க்கிற விதவிதமான மரங்கள் பலவிதமான பொருள்களா உருவெடுக்குது. அதுக்கு காரணம் மரத்தச்சர்கள். அவங்களோட குரலா வருது இன்றைய சாமானியரின் குரல். மரத்தின் மகத்துவம் சொல்லும் கவிதை இது. பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மரம் இல்லாமல் மனிதர்கள் இல்லை என்பதை அழகாகவும் ஆழமாகவும் சொல்லும் கவிதை இது. இதுபோன்று மரத்தை பற்றி ஆயிரம் விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு மரத்தை நம்பியே தொழில் செய்பவர்களை பார்க்க சென்றோம். நான் படித்தது எலக்ட்ரிஷியன். இந்த தொழில் எனக்கு முதல்ல சின்ன வயசில் பிடிக்காது. எங்கள் அப்பானா இந்த தொழில் தான் செய்துட்டு இருந்தார். எங்கள் அப்பாவை பார்த்தா இந்த தொழில் செஞ்சதுனால எங்கள் அப்பாவை எனக்கு சின்ன வயசில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா என்னுடைய தூக்கத்தை கலைக்கிறவர் அவர் தான். காலையில் 5 மணிக்கெலாம் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அந்த சவுண்டில் எனக்கு தூக்கம் கலைஞ்சி, அதனாலே அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. அது போக போக தான் அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை நான் நேரில் கண்ட பிறகு தான் இந்த துறைக்கு வரதுக்கான ஒரு விருப்பமே எனக்கு ஏற்பட்டது. நான் இந்த சிற்பத்துறையில் தான் படிக்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஏன்னா அந்த சிற்பங்கள்லாம் எப்படி செய்கிறாங்க, எப்படியோ பிரமிப்பாக பண்ணுறாங்க, இது எப்படி தான் பண்ணுறாங்கன்றது ஒரு அதுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ வயலாக இருந்தாலும் மூக்கு எவ்வளோ தான் கரெக்டாக வைக்கிறாங்க, கண் எவ்வளோ தான் வைக்கிறாங்க, காலை எவ்வளோ எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி இந்த கல்லூரியில் எப்படி இவ்வளோ கொண்டு போகிறாங்கன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு இதை படித்தா இதை தானே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம். நானும் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் தான் குரு எனக்கு. ஆனால் 20 வருஷமாக செய்கிறேன். இந்த தொழிலில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பா கார்பெண்டர், அவர்கிட்ட வேலை கற்றுக்கினேன். அதுக்கப்புறமா இந்த தொழிலே செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு ஆசை. அதனால தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். இது உடம்புலேயே இந்த ஜீன் ஊர்னா தான் சார் இது வரும். நான் ஏதோ ஒரு துறைக்கு போனவன், இந்த துறைக்கு வந்தது கூட காரணம் என் உடம்புல ஊறி இருந்த அந்த ஜீன் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த துறையில் நான் நினச்சிக்கிட்டு. இதில் வந்து பொருளாதாரம் ரொம்ப கம்மி சார். இதில் வந்து கூலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல ஆத்ம திருப்தி இருக்குது. சின்ன வயதிலேயே அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த மர வேலை, சிற்ப வேலை தான் பார்ப்பாரு. பார்த்து ஈவினிங் டைம், அதாவது மாலை நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சோடனே எடுத்து வச்சுட்டு போகும்போது அந்த உளிகள்லாம் அந்த மரத்து மேலே அப்படி இப்படி இருக்கும். அந்த உளிகள் எல்லாம் எடுத்து அவர் போனதுக்கப்புறம் அந்த உளியை வந்து திருடி அதை எடுத்து உட்கார மணப்பலகை இந்த மாதிரி பலகைகள் மேலே வந்து அதை அடித்தது, அது நிறைய உடைஞ்சது இருக்குது, நிறைய தொலைந்த ஒலிகள்லாம் இருக்குது. அடுத்த நாள் காலையில் தேடுவார். அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே நம்மளுக்கு விளையாட தெரிஞ்சு எடுத்ததே இந்த ஒலிகளும் இந்த மர சிற்பங்களுடைய அந்த பொம்மைகளும் அதுதான் எடுத்து விளையாண்டது. முதல்ல வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு உளி கொடுத்து தீட்ட சொன்னாங்க. தீட்ட சொல்லும் போது அந்த உளி தீட்டி பார்த்துட்டு என் ஓனர் வாங்கி பார்த்தாரு. இப்படி வரக்கூடாது, உளி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக இருக்கணும், மொனை வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் மரத்தில் அதை வச்சு இறங்கும் மரத்துக்குள்ளே, இல்லைன்னா இறங்காது, அப்படியே தான் நிற்கும். இப்போ வெற்றும் எடுத்து மரத்தில் வச்சோம்னா இறங்காது, அது அடித்தா தான் போலக்கும். அந்த மாதிரி உளி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் புஷ்ஷுன்னு இறங்கும். வெற்றுமுக்கும் உளிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. உளி முதல்ல தீட்ட கற்றுக்கினேன். எல்லோரையும் போல பிழைப்புக்கு ஒரு வேலை செய்கிறோம் என்றில்லாமல் நாங்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படி இயங்கும் என்கின்ற அளவில் அவ்வளவு விஷயங்களை அடுக்கினார்கள். இப்போ மெயின் வாசகால் சொல்கிறேன். நான் வாசகால் போய்ட்டு இரும்பில் செய்ய முடியாது. இரும்பில் செஞ்சால் அதோட லுக்கே போயிடும். இரும்பில் நிறைய பக்காவாக செய்யலாம், அப்படி செய்ய முடியாது. நாங்கள் இல்லைன்னா இந்த வீடு வாசல் எதுவுமே கிடையாது சார். கலாச்சாரத்தில் இந்த கார்பனரோட ஒரு பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு சார். மரத்தச்சர்கள் செய்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் ஊடி இருக்குன்னு பாருங்க. சமையல் துறையில் ஊடுருவி இருக்குது சார். அகப்பை, மத்து, மோர் மத்து, துடுப்பு எல்லாம் நாங்கள் இந்த கார்பன்டருக்கு செய்து கொடுத்தது தான் சார். இன்னும் சொல்ல போனால் குழந்தை பிறந்து தொட்டிலில் போகிறதுலேருந்து, நல்ல வயசு கட்டிலில் படுக்கிறதுலேருந்து,
செத்தா எரிக்கிற வரைக்கும் இந்த மரங்கள் தான் கூட வருது சார், வேற எதுவும் வரல. எப்பவுமே வீட்டில் என்ன நடவண்டி செய்து கொடுத்தாக்கா அப்பா வந்து பிடிக்கணும் சார். குழந்தை வந்து நடக்கிற மாதிரி அப்பா பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துனேன் சார். அந்த ஃபோட்டோவை தான் சார் நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கணும். வேற இயற்கை காட்சியெல்லாம் மாட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு கூட அப்பா தான் என்ன நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தான்னு அப்பப்போ மனசில் படிக்கிறதுக்காக தான் சார் அது. இல்லைன்னா நான் ஒன்று சொல்லிடுறேன், வளர 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 முதல் எதிரியாரானா அப்பான்னு தான் சொல்லுவான் பையன். இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா. ஒரு மன்னர் இந்த காலத்தில் வாழ்ந்தார், அவர் இப்படி தான் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ஓவியம் இருந்தால் தான் முடியும், நிச்சயமாக அவருடைய சிற்பம் இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி எதிர்கால சந்ததிக்கு வந்து அது இப்படி இருந்தார், வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி தான் இருந்தார் அப்படின்னா அவருடைய ஓவியங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் அவங்களெல்லாம் தெரியப்படுத்தின மிகப்பெரிய எங்களுடைய கலைஞர்கள் கூட்டம் அவங்கள தெரியப்படுத்துறதுக்கு வழி தெரியலையா, இல்லை அதுக்கான அறிவு இல்லையா, இல்லை அதை இழந்துட்டோமா என்னங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது சார். என்னுடைய வீட்டில் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காஃபி கூட வந்து மர டம்ளரில் தான் சார் கிடைக்கும். நான் உட்கார்ற மனம் முதலாக இருந்து, படுக்கிற கட்டில் முதலாக இருந்து, இந்த சாதம் வடிக்கிற தட்டுன்னு சொல்லுவாங்க, நான் சாப்பிட்ற தட்டு முதலாக இருந்து எல்லாமே வந்து மரத்தில் தான் சார். ஏன்னா மரத்தோட பயன்பாடை நான் நல்லா அறிஞ்சவனா. நம்ம தமிழ் மரபுல இருந்த பொருட்கள்லாம் நிறைய, மரப்பொருள்லாம் நிறைய இல்லை. நீங்கள் ஒரு வால் ஹேங்கிங் பீஸில் கொண்டு போய் ஒரு முகத்தை மாதிரி பெரிய ஒரு முகத்தை மாட்டுறீங்க, அது என்ன முகனே தெரில. தாய்லாந்துலேருந்து அடித்து வருது உங்களுக்கு. அது என்னமோ வீசெல்லாம் போட்டு கோடு கூட போட்டு வச்சிருக்கு. அது என்ன கதை சொல்லுது உங்களுக்கு? அது என்ன சொல்லுது? அவங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு வருதுங்களா? அது தேவையா நம்மளுக்கு? நம்மளுடைய கலாச்சாரம் என்ன? ஒரு 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 ஏற்கலவை வாங்கி மாட்டுங்க, மேலே மாட்டுங்க, நல்லா இருக்கும்ல. அதுபோல் இந்த மாதிரி நிறைய ஒரு 50 வகையான பொருட்களை நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் வந்து செஞ்சு வியாபாரமோ இல்லையோ, ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து போய் சென்றடையணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். தொழில்நுட்பங்கள் பல மடங்கு வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் சில பொருள்கள் மரங்களினால் தான் செய்யப்பட வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அப்படி இருந்தும் மனித வாழ்க்கையோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்ட எங்கள் வேலையை பற்றி அவ்வளவாக மக்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். மர சிற்பமாக இருக்கட்டும், மர தச்சுத்துறையாக இருக்கட்டும், மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க அதை தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த மரத்தினுடைய வீட்டு வாசக்கால் எல்லாத்துலேயுமே மரத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இரும்புல வாசக்கால் செஞ்சு வச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா கல்லுலேயே வாசக்கால் செஞ்சு வச்சிருந்துருக்கலாம், இல்லை வேற பித்தளையிலையோ வேற எதுலேயோ கிடைக்கக்கூடிய வேற பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி வேற எதோ செயற்கை பொருளை செஞ்சு வச்சுக்கலாம். மரத்தை தான் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இந்த மரத்தோட இந்த இடத்துல வைக்கலாமான்னா அதுக்குள்ள சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. போதிய வரவேற்பு இல்லை மக்கள் மத்தியில். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு மர வேலை செய்கிறவங்க, ஒரு சிற்பி, அவங்க ஒரு சரி அவ்வளோதான், அவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்து செஞ்சு கொடுக்க போகிறாங்க, நம்ம பணம் கொடுத்துட போகிறோம். உட்கார முடியாது சார். உட்காந்து நீங்கள் அந்த முதுகு வளைச்சி வேலை செய்யணும் இல்லையா? அந்த ஸ்பைனல் கார்டு வந்து அப்படி இருக்கும், அப்படி வலிக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலை செய்யணும் பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு இடையாது. அந்த காலத்தில் அந்த தொழிலை மதிச்சாங்க சார். அந்த தொழில் தேவைப்பட்டது. அந்த தொழிலோட தன்மையை எல்லாரும் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் மிஷினரிஸ் ஆகிப்போச்சு, வேகமாகிப்போச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர அதில் உள்ள இருக்கிற விஷயங்களை யாருமே பார்க்கறது இல்லை. காலங்கள் அந்த மாதிரி மாறி போச்சு. எங்கள் வீட்டுக்கு செய்யக்கூடிய வாசக்காலாக இருக்கட்டும், அதில் மர சிற்பமாக இருக்கட்டும், கையில் வந்து அந்த சிற்பி வந்து அவரை பார்த்து பேசி, அவர்கிட்ட பேசுங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த முகம் அப்படி வேணும், எனக்கு கை காலெலாம் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி பேசுங்க, உங்கள் உணர்ச்சிகளை கொட்டுங்க, அதை அவர் உள்வாங்கட்டும், அவருக்கு பணம் கொடுங்க. அந்த பணம் வந்து அது பிஸ்னஸே கிடையாது. அது பிஸ்னஸ் கிடையாது. ஆதி காலத்துலேருந்து மன்னர்கள் வந்து பொற்காசுகள் கொடுத்தாங்க, இடங்கள் கொடுத்தாங்க சிற்பிகளுக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக அதை கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு உங்களால் பணம் கொடுக்கவே முடியாது. சிற்பியினுடைய வேலைக்கு எந்த காலத்துலையும் பண மதிப்பு கிடையாது. அந்த கலை அது ஆத்மாவிலேருந்து உண்டாகக்கூடியது. பொறுமையாக செய்தால்தான் பொருத்தமான உருவத்தை அந்தந்த இடத்தில் பொறிக்க முடியும். ஆனால் வரும் வாடிக்கையாளர்கள் அதற்குண்டான காலத்தை எங்களுக்கு கொடுப்பதில்லை. ஆகையால் இயந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனாலும் கரங்களால் செய்யும் இந்த கலையின் நுணுக்கத்தை கர்ணம் போட்டாலும் இயந்திரத்தால் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு கேட்டால், சீக்கிரமாக உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரசாயன கலவைகள் மிகுந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அது நிச்சயமாக கெடுதி தான், எந்த வகையிலும் நல்லது இல்லை. அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சிற்பக்கலை, எங்களுடைய கலை. சீக்கிரமாக நாங்கள் வேலையை முடிச்சு நாங்கள் வாங்கிக்கணுங்கன்னா நிச்சயமாக அதில் அந்த உழைப்பு இருக்கவே இருக்காது, அது வாய்ப்பே இல்லை. அந்த மர சிற்பி
அந்த மரத்தை எடுக்கிறதுல இருந்தே அதை ரசிக்கிறான். அந்த மரத்தை எப்படி எடுக்கணும், அதை எந்த கடையில் அது எப்படி அறுக்கணும், எந்த இடத்துல அது கிராக் எங்கே இருக்குது, அதில் கணு எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி ஒதுக்குறதுன்னு அவனுடைய ஆத்மார்த்தமாக அவனுடைய முன்னும் மூதாதையர்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகள் எல்லாம் அதில் உள்ள புகுத்துறான். மக்கள் வந்து இந்த வேலையை வந்து வேகமாக எதிர்பார்க்குறாங்க. எப்படி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போய் கொஞ்சம் டக்குன்னு சாப்பாடு வேணும்னு எதிர்பார்க்குற மாதிரி அது போல ஒரு வேலை கொடுத்து டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்படியே போக 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 டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது மிஷின்கள் வர ஆரம்பிச்சு. மிஷின்கள் வந்தோடனே எங்கள் வேலையை முக்கால்வாசி அது காலி பண்ணிடுச்சு. இப்போ ஒரு 2 நாளில் வாசகால் வைக்கணும் ஒரு இது, அந்த கையால் செய்கிற வேலை வந்து 2 நாளில் முடியாது. அது மிஷினில் தான் செஞ்சாகணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. கையிலனா அதுக்கேற்ற டைமும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பணத்துக்கும் உயிர் உள்ள ஒரு மனுஷனுக்கும் இருக்க வித்தியாசம் தான் மிஷினில் செய்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். ஒரு லட்சுமி அடிக்கிறேன், ஒரு சரஸ்வதி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய மடி மேலே வச்சுக்கிறேன். என்னுடைய மூச்சு காற்று அதில் தான் சார் படுது. என்னுடைய ஆவி எல்லாமே அந்த மரத்துக்குள்ளே புகுது. அதனால தான் சார் அது ஒரு உயிரோடு வருது. இப்போது இது வந்து உளி. இது போல் என்கிட்ட ஒரு 25-30 வகையான உளிகள் இருக்குது. இப்போ இவ்வளோ உளிகளை பயன்படுத்தி நான் ஒரு சிற்பத்தை செய்யும் போது அதோட வெளிப்பாடு வந்து பிரமிப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சிஎன்சி பிட்டை வச்சுட்டு முழு ஒரு பிட்டை வச்சுட்டு இப்போ நான் அப்படியே செஞ்சு காட்டுவேன் அப்படின்றது வந்து அது வரும். ஆனால் எக்ஸாக்டாக வருமா, அதே தான் வருமா, நம்ம பண்டைய நம்ம ஆதி மக்கள் செஞ்ச சிற்பங்கள் வருமானா சத்தியமாக வராது. எனக்கு சீக்கிரமாக ஒரு வேலை முடியணும், எனக்கு இப்படி இருந்தால் போதும், எனக்கு இந்த பட்ஜெட்டில் இது முடிச்சு கொடுத்தா போதும், இது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு இதுவே போகணுன்ற ஒரு இது வந்துடுச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மிஷினில் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. வெட்டிய மரத்திலிருந்து தேவையான பாகத்தை எடுத்து உளி பிடித்து அதற்கு உருவம் கொடுக்கும் உன்னதமான கலையை கற்று வைத்திருக்கிறார்கள். மரத்தின் மீது தீரா பற்று வைத்திருக்கிறார்கள். பலவிதமான மரங்களை பயன்படுத்தி விதவிதமான பொருள்களை செய்யும் இந்த மரச்சிற்பிகள் சொன்ன ஏராளமான விஷயங்களை கேட்டு வியந்தோம். குழந்தைய எப்படி ஆட்டணும்னு இப்போ தெரியல, யாரும் சொல்லிக் கொடுக்க ஆளு கிடையாது. ஒரு ஸ்ப்ரிங் போட்டு ஆட்டுறாங்க, அது குழந்தை தூங்கலை சார், மயக்கம் போட்டு கீழே விழுதுன்னு அர்த்தம். நீங்கள் மேலேருந்து பைக்கில் கீழே சடனாக இறங்கி பாருங்கள், வயிறு குடலாம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சின்ன பச்சை குழந்தைய மேலேயும் தூக்கம் ஆட்டினா என்ன ஆகும், அது மயக்கம் போட்டு விழுந்துடும் சார். குழந்தைங்களுக்குமே பக்கவாட்டில் தான் சார் ஆட்டணும். நெடுக்கல குறுக்களை கூட ஆட்டக்கூடாது. இந்த என்வி சாப்பிட்ற பசங்க, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பசங்களாம் நெடுக்கல குறுக்கள் ஆட்டணும். என்வியே சாப்பிடாத பசங்களாக இருந்தால் பக்கவாட்டில் தான் ஆடணும். இதெல்லாம் யார் சார் சொல்லிக் கொடுக்குறது? இதெல்லாம் மரத்தச்சர்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இந்த தொட்டிலெலாம் வடிவமைச்சு அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க சார். மரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம். மரத்தச்சர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உயிர்களுக்குமே, பிரபஞ்சம் முழு இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே மரத்துக்குமே சம்பந்தம் இருக்கும் பொழுது, எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கும் பொழுது எங்களுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சாதாரண விஷயம் தானே. நாங்கள் தான் மரம், சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் தான் அந்த சிற்பம், நாங்கள் தான் அந்த மரம். ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க, ஒரு மரத்தோட வயசை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டு உள்ள வளைவாக போட்டு எத்தனை வளைவுகள் இருக்கோ அத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தில் சொல்லித்தராங்க. தப்பு சார். அது ஒரு கீரைத்தண்டு லேசாக வெட்டி பார்த்தீங்கன்னா கூட அந்த வளைவு இருக்கும். அப்போ அது ஒரு 6 வளைவு 7 வேணா 6 வருஷம் 7 வருஷம் அந்த கீரைத்தண்டு வளைஞ்சதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை சார். அது என்ன சொல்கிறது, ஏனையை ஒரு குருடன் தடவி பார்த்தா மாதிரி இப்போ அந்த புத்தகங்கள்லாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மற்ற சிற்பங்கள் நம்ம திருவள்ளுவர் செஞ்சுருக்கோம், உருவங்கள் செய்கிறோம், லட்சுமி விநாயகர்னு எவ்வளவோ சிற்பங்கள் செய்கிறோம். அந்த காலத்தில் மரத்தை இப்படித்தான் அதுக்கு கீழே மேலே மேடை கட்டி மேடையில் மரத்தை வச்சு மேலே ஒரு கார்பெண்டர் மேலே ஏறிட்டு 16 அடி வால் அறுப்பார். கீழே தாவு குழி வெட்டி அந்த குழியில் பாதி அளவில் இடுப்பணும்னுட்டு அந்த மரத்தை அறுப்பாங்க. அந்த காட்சியை சிற்பமாக பண்ணியிருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்படி தான் அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணியிருந்தோமா, ஒர்க் பண்ணியிருந்தோமா, நம்மளோட இதே வாழ்க்கையை நம்மளே திரும்பி பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோமேங்கிற ஒரு பெருமையாக இருக்குது, நம்மளுக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னு இந்த கார்பெண்டர்ஸ், அதாவது தச்சு தொழிலாளர்களும் மரசிற்பிகளும் சொல்லும்போது அது அந்த இடத்த நம்ம போய் தொட்டுருக்கோமே, அவங்களே திரும்ப அவங்க முகத்தை அவங்க திரும்ப பார்க்கணும், நம்ம முகத்தை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு பெரிய சந்தோஷம். சீப்பாங்கட்டைக்கு ஒரு அளவு இருக்குது. இந்த சீப்பாங்கட்டைங்கிறது ஒன்றும் இல்லை சார், பல் சீராக வளர்கிறதுக்காக குழந்தைகள் கொடுத்த மரத்தச்சர்கள் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொருள் சார். அது அட்டு வரல சப்பனா செம்மரத்தில் செய்யணும் சார். மோதிர விரலும் சுண்டு விரலும் சேர்த்து சப்பனா பூவரசர் மரத்தில் செய்யணும் சார். நடுவரலையும் மோதிர விரல் சப்பனா குறுக்காப்புளி மரத்தில் செய்யணும் சார். ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டு அந்த தாயோட பாலோட டேஸ்ட்டு இணையாக இருக்கும் சார். அப்போ தான் அது வாயில் வச்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லை சார், சீப்பாங்கட்டுங்கிறது அம்மாவோட சுண்டு விரல் நேலாக இருக்கணும். அதில் 2 சின்ன குண்டாக இருக்கும் சார். அது அம்மாவோட ஸ்தலத்தோட காம்போட அந்த குண்டு பகுதி அதில் இருக்கணும் சார். அப்போ தான் அது பால் குடிக்கிறாமல் அது வாயில் வச்சுக்கணும். அது கடிக்க பல் முளைக்கிற காலத்தில் எதுவாக இருந்தாலும் குழந்தை எடுத்து வாயில் வச்சுக்கோ. அப்போ அந்த சமயத்தில் கொடுத்தமா இந்த கை சப்பறது நின்று போயிடும். 2வது இது நல்லா கடிக்காம, அதுதான் அந்த ஈருக்கு நல்ல எக்ஸசைஸ். அது
எந்த குழந்தை இந்த சீப்பாங்கட்டியை தப்புதோ அந்த குழந்தைக்கு பல் சீராக வளரும் சார். நீங்கள் வளர்ந்த பிறகு கம்பி கிம்பி போட்டு கட்டி 60% 30% குறைக்கலாமே தவிர அது வரதுக்கு முன்னே பாதுகாக்கிறதுக்காக இந்த மரத்தச்சர்கள் செய்து கொடுத்த மிகப்பெரிய பொருள் சார் இது. முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை இவர்கள் நினைவில் மட்டும் வைத்திருக்கவில்லை, பாரம்பரியம் நிலைக்க வைத்திருக்கிறார்கள். எங்கள் அப்பா ஏற்கலப்பை எடுக்கும்போது கூட செய்யும்போது கூட ஒரு குறிப்பிட்ட மரத்தை பார்த்தாருன்னா அந்த மரத்தை வெட்ட விட மாட்டார். இருப்பா கொஞ்சம் வளரட்டும், அது வளர்ந்த பிறகு அந்த மரத்தை எனக்கு காசு எவ்வளோ வேணாலும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் மரத்தை சொல்லி வச்சுட்டு வருவார். ஏன்பா இந்த மரத்தில் தான் ஏற்கலப்பை செய்யணுமா, வேற மரத்தில் செஞ்சால் என்ன ஏர் ஓட்ட முடியாதா அப்படின்னா அப்போ சொன்னார், ஏருங்கிறது வருஷம் ஃபுல்லாக தரையில் தேய்க்கிறதுறாரு, அது தேயாத மரம் இந்த மரம் தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் அந்த மாதிரி மரங்களை வந்து அதனுடைய அந்த இயல்புகளை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க முன்னோர்கள். மக்களுக்கு இந்த மரத்தில் நீங்கள் சுவாசிச்சு தான் இருந்தீங்க, இதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணலாம், இது இப்படிலாம் வரும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின எங்களுடைய முன்னோர்கள் தான் மேன்மையான விஞ்ஞானிகள். எந்த துறையாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தோர் போற்றப்பட வேண்டியவர்கள். கற்றுத் தேர்ந்த பிறகும் கூட கலை சொல்லிக் கொடுத்த குருவை காலம் கடந்தும் நினைத்து பார்க்கும் இவர்களும் போற்றப்பட வேண்டியவர்களே. கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலையை செய்தவர் இவர் தான். அவர்கிட்ட நான் பல கேள்விகள், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அவர்கிட்ட கடிதங்களாக எழுத ஆரம்பித்தேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் சிஷ்யனாகவே ஆகிட்டேன். பிரியப்பட்டேன், ஆசைப்பட்டேன். ஆனால் தெரிஞ்சுக்க வந்து உட்காந்து வேலை செய்யும் போது தான் இது ரொம்ப கஷ்டமான வேலை போல இருக்குது, இது எப்படியும் செய்கிறாங்க நம்மளுக்கு தெரில அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டேன், இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் விட்டு ஓடிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் சந்திரசேகர் ஐயா, அந்த ஐயா தான் என்னை கூப்பிட்டு, வயசான முதல் குரு எனக்கு அவர் தான். அவர் கூப்பிட்டு, ஏய் பயப்படாத, வந்துட்டேன், இது எப்படியும் நீ செஞ்சிடலாம் வா நீ சொல்லிட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் கொண்டு வந்து வேகமாக அடிச்சு கொடுத்துருவார். இப்படி தான் இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. எனக்கு அது மேலே இருக்கிற பயத்தை போக்கிட்டார். அவர் 85 வயசு இருக்கும், ஒரு பெரியவர். அவர் வந்து ஜட்ஜாக இருந்தார். ஈகா தேட்டருக்கு பேக் சைடில் இருக்கார், இன்னும் இருக்கிறார். அவர் என்ன பார்க்க வராரு சார், ஒரு கார்பெண்டரை பார்க்க வர. அவர் வீட்டுக்கு நான் வேலை செய்து கொடுத்துருக்கேன், அவர் ஃபர்னிச்சர் எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன். அவர் என்ன பார்க்க வர, 2 பேரும் கையில் பிடிச்சிட்டு வராங்க அவரை. நான் அப்போ வந்த உடனே கேட்குறேன், ஐயா நீங்கள் போய் என்ன பார்க்க வந்தீங்களே, சொல்லி தான் நானே வந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் வந்து கார் சும்மா இருக்குது, பட் டிரைவர் சும்மா இருக்கான், அதனால் நானே உன்னை பார்க்க வரேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வராருங்க. வந்துட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் போன உடனே வீட்டுக்கு நீ செஞ்ச சேரில் தான் உட்கார போகிறேன், இன்னொன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிரைவரை கூப்பிட்றாரு. டிரைவர் என்ன சொல்லு அப்படின்றாரு. அவன் சொல்ல மாட்டாங்க, நான் கம்முன்னு இருக்கான். அப்புறம் அவரே சொல்கிறார், நான் செத்தா நீ செஞ்ச பெஞ்சில் தான் படுக்க வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னார். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது. மரத்தச்சனாக, மரச்சிற்பிகளாக எங்கள் பங்கு இந்த சமூகத்திற்கு மிகவும் முக்கியம். காலம் மாறினாலும் கூட கையிலே மரத்தொழிலை கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கலை இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள்தான் காரணம். ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் இல்லை என்று வேதனையோடு சொன்னார்கள். எப்படி ஒரு சினிமா கலைஞரை போய் எல்லாம் வந்து ஆரவாரமாக பார்க்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து எங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. நானும் ஒரு கலைஞர் தான், 64 கலையில் நானும் ஒரு கலையை கற்று வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்னையை வந்து நீங்கள் பாராட்டணும், பேசணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம்லாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. மனிதர்களுடைய மனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை அலைபாயும் பொழுதோ இல்லை அவங்க ரொம்ப துன்பப்படும் பொழுதோ எங்களுடைய கலைகளை பார்த்து அவங்க ஆறுதல் அடைகிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்ன மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தச்சு கலைஞர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவங்க பணம் காசு எதுவுமே எதிர்பார்க்கல சார். அவங்க செய்யக்கூடிய வேலையை யாராவது மதிக்கிறாங்களா, இதுதான் சார். இன்றைக்கும் நான் அதுதான் சார் எதிர்பார்க்கணும். இது வந்து யாருமே அது மாதிரி செய்கிறதே கிடையாது. ஏதோ காசு கொடுத்தா செஞ்சிடறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மதிப்பு மரியாதை தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நடிகர்கள் தான் பெரிய பெரிய விருது இருக்கு, கலைஞர் விருது, மாமணி விருது. நடிக்கிறது சார், நடிக்கிறதுக்கு விருது, ஒரிஜினலுக்கு இல்லையா சார்? தங்கள் பணியை வேலையாக பார்க்காமல் கலையாக பார்க்கிறார்கள். மண்ணிற்கும் மரத்திற்குமான உறவு எப்படிப்பட்டதோ அது போன்றது மரத்திற்கும் எங்களுக்குமான உறவு என்றார்கள். தொழில் நலிந்து வருகிறது என்பதை ஒப்புக்கொண்ட இவர்களே இந்த உலகம் உள்ளவரை நாங்கள் இருப்போம் என்றார்கள் நம்பிக்கையாக. மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் இருக்கதான் செய்யும். இந்த கலை வந்து உலகம் அழிகிற வரைக்கும் இந்த கலை அழியவே அழியாது சார். நீங்கள் என்னதான் மரத்தை வெட்ட மரங்கள் முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும், நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்போம் சார். உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த கலை இருக்கும். வாசகால் வைக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம், மரம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு கதவு முக்கியமோ அது போல் நாங்கள் முக்கியம்.
ஒரு கதவு இல்லாமல் வீட்டில் நீங்கள் போய் வாழ முடியுமா? ஒரு சேஃப்டி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா? ஒரு ஜன்னல் டோர் போடாமல் நீங்கள் உங்களால் வாழ முடியுமா? கஷ்டம் இல்லை. அதனால் நாங்கள் இல்லாமல் இந்த சமுதாயம் இயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.